புது மருமகள் வந்த நேரம் சமந்தா சாபம் பலித்தது. சுக்குநூறான கட்டிடம். இளம் நடிகரான நாக சைத்தன்யா தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இவர் சமந்தாவை திருமணம் செய்து கொண்டு திருமண வாழ்க்கையை பிரிந்த நிலையில் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள இருக்கும் நேரத்தில் நாக சைத்தன்யா குடும்பத்திற்கு சிக்கல் எழுந்துள்ளது. இது சமந்தா விட்ட சாபம் என கூறப்படுகிறது. தெலுங்கு திரையுலகில் அறிமுகமாகி இந்திய சினிமாவில் தனக்கென்று தனி இடத்தை பிடித்தவர் நடிகர் நாகார்ஜுனா. 64 வயதிலும் இளமையாக இளம் ஹீரோக்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் நடித்து வருகிறார். இவருக்கு நாக சைத்தன்யா என்ற மகன் உள்ளார். 2017ஆம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டனர். ரசிகர்களால் திரைக்கு முன்னாலும் பின்னாலும் அதிகம் விரும்பப்பட்ட ஜோடி சமந்தா நாக சைத்தன்யா. இதையடுத்து தெலுங்கின் ஸ்டார் குடும்பமான அக்கினேனி குடும்பத்தில் முக்கிய உறுப்பினராக மாறினார் சமந்தா. இவர்களின் திருமண வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருந்தது. இவர்கள் ஒன்று சேர்ந்து நடித்த 3 படங்களும் வெளியாகின. இதையடுத்து கடந்த 2021ஆம் ஆண்டு ரசிகர்களுக்கு தங்களது சமூக வலைதள பக்கத்தின் மூலம் சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் தாங்கள் பரஸ்பர விவாகரத்து பெற்றுக் கொள்வதாக அறிவித்தனர். விவாகரத்து பெற்ற நிலையில் இரண்டாவது மனைவியாக நடிகை சோபிதாவை திருமணம் செய்வதாக சமீபத்தில் நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்தது. புது மருமகள் வந்த நேரத்தில் நாகார்ஜுனாவுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சினிமா வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. நீர்நிலைகள் அரசு இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான நடவடிக்கையை தெலுங்கானா அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது. கடந்த 44 ஆண்டுகளாக ஹைதராபாத்தை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்புகளின் விவரங்களை செயற்கைக்கோள் வாயிலாக அறிந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நீர்நிலத்தை ஆக்கிரமித்து நடிகர் நாகார்ஜுனா பிரம்மாண்ட கட்டிடம் கட்டியிருப்பது தெரியவந்துள்ளது. இந்த அரங்கில்தான் 2015இல் தற்போதைய தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியின் மகளின் திருமண நிச்சயதார்த்தம், நடிகர்கள் வருண் தேஜ், லாவண்யா தம்பதி திருமண வரவேற்பு விழா உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்களின் குடும்ப நிகழ்வுகள் நடந்தன. சினிமா ஷூட்டிங்கும் நடக்கிறது. அந்த கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான கட்டிடத்தை ஹைதராபாத் மாநகராட்சி அதிகாரிகள் இடித்து தரைமட்டம் ஆக்கினர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி வரும் நிலையில் இதற்கு காரணமாக புது மருமகள் வந்த நேரம் எனவும் சமந்தா விட்ட சாபம் என்றும் பேசப்பட்டு வருகிறது இணையதள பக்கத்தில். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.